ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றும் வழமை போல முதலாவதாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி: டெசோ தீர்மானம் ஐநா சபைக்கு அனுப்பி வைத்து திமுக அதிரடி, சர்வதேச கவனத்தை ஈர்க்க முடிவு என்ற பிரதான தலைப்புடன் உதயன் வெளிவந்துள்ளது. டெசோ மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 14 தீர்மானங்களையும் ஐநா சபை, ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழு, சர்வதேச நீதிமன்றம் உள்ளிட்ட உலக நாடுகள், சமூக அமைப்புகள் ஆகியவற்றுக்கு திமுக சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று திமுக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. கடந்த 12ஆம் தேதி சென்னையில் டெசோ மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டின் ஆய்வரங்கில் 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள், உலக நாடுகளின் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள், வடமாநில அரசியல் கட்சி தலைவர்கள் சிலர் பங்கேற்றனர். ஆய்வரங்கில் விவாதிக்கப்பட்ட சில வரைவு தீர்மானங்கள் மீது எதிர்ப்புகள் எழுந்தன. முடிவில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த தீர்மானங்களை ஜெனீவாவில் உள்ள மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என மாநாட்டில் பேசிய சிலர் வலியுறுத்தினர். அதன்படி 14 தீர்மானங்களும் சர்வதேச நாடுகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. நியூயார்க்கில் உள்ள ஐநா சபை, லண்டனில் உள்ள சர்வதேச பொது மன்னிப்பு வழங்கும் அமைப்பு, ஜெனீவாவில் உள்ள சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு, நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச நீதிமன்ற ஆணைக்குழு உள்ளிட்ட உலக நாடுகளின் சமூக அமைப்புகளுக்கு திமுக சார்பில் தீர்மானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் மத்திய அரசின் செயற்பாட்டை விரைவுபடுத்தும் பணிகளையும் முடுக்கி விடுவதற்கான திட்டங்களையும் விரைவில் திமுக ஆரம்பிக்க உள்ளது என அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்ததாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. தென்னாப்பிரிக்கா அனுசரணையை இலங்கை ஒருபோதும் ஏற்காது, வெளிவிகார அமைச்சு வட்டாரங்கள் தகவல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு முக்கிய செய்தி வெளிவந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் பேச்சு மேசைக்கு கொண்டு வருவதற்கு தென்னாப்பிரிக்க அரசு வழங்க முன்வந்துள்ள அனுசரணையை இலங்கை அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போருக்கு பிந்திய நல்லிணக்க முயற்சிகள், அரசியல் தீர்வுக்கு தமது அனுபவங்களின் அடிப்படையில் இலங்கைக்கு உதவ தயாராக இருப்பதாக கொழும்பு வந்த தென்னாப்பிரிக்காவின் அனைத்துலக உறவுகளுக்கான பிரதி அமைச்சர் இப்ராஹிம் தலைமையிலான குழு இலங்கை அரசு தரப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியோரிடம் கூறியிருந்தது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை வெளிவிகார அமைச்சு வட்டாரங்கள், உள்ளூர் அரசியல் முயற்சிகளில் வெளிநாட்டு சக்திகள் தலையிட தேவையில்லை என கூறியுள்ளன. இதற்கு இலங்கை அரசு ஒருபோதும் இணங்காது எனவும் அந்த தகவல்கள் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் அமெரிக்க இலங்கை இடையே பாதுகாப்பு உறவுக்கு இணக்கம் இலங்கை தூதரகம் கூறுகிறது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தெற்கு மற்றும் தெற்காசியாவுக்கான அமெரிக்காவின் பிரதி உதவி பாதுகாப்பு அமைச்சராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள விக்ரம் சிங்கை அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் ஜாலிய விக்ரம் சூரிய சந்தித்து பேசியுள்ளார். வாஷிங்டனில் கடந்த திங்கட்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு உறவுகளை வலுவாக கட்டியெழுப்புவதற்கு உகந்த தருணம் இதுவே என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாக வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகம் கூறியுள்ளது. இந்த சந்திப்பின் போது போருக்கு பிந்திய இலங்கையின் பாதுகாப்பு கவலைகள் குறித்தும் அண்மைய பொருளாதார அரசியல் முன்னேற்றங்கள் குறித்தும் விக்ரம் சிங்குக்கு இலங்கை தூதுவர் எடுத்து கூறியுள்ளார். பொதுவான பாதுகாப்பு இலக்குகளை அடைவதற்கு இரு நாடுகளும் பங்காளிகளாக இணைந்து செயற்பட முடியும் என்று அமெரிக்காவின் பிரதி பாதுகாப்பு உதவி செயலாளர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர பிரபாவின் போர் நடவடிக்கை மையத்தை நேரில் சென்று பார்வையிட்டாராம் கேபி. 22 புலம்பெயர் தமிழர்களும் அவருடன் சென்றனர் என்ற தலைப்பிலும், 13 லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் இலங்கை அரசு ராஜதந்திர உறவு என்ற தலைப்பிலும் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதனை தவிர மனித உரிமை சவால்களை எதிர்கொள்ள தயார் அரசு அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் உதயன் வெளியிட்டுள்ளது. மனித உரிமை விவகாரம் தொடர்பில் கருத்து வெளியிடுபவர்களின் சவால்களை ஏற்க நாம் தயாராக உள்ளோம் என சூளுரைத்த இலங்கை அரசு, மனித விவகாரங்களை பெரிதுபடுத்தி இலங்கைக்கு எதிராக செயற்படுபவர்கள், இனவாத பிரசாரத்தை முன்னெடுத்தவர்கள் என எவர் வேண்டுமானாலும் நாட்டுக்கு வந்து இங்குள்ள உண்மையான நிலைவரத்தை பார்வையிடலாம் என்று அழைப்பு விடுத்துள்ளது. எவர் வேண்டுமானாலும் வந்து நிலைமைகளை பார்வையிடலாம், ஆனால் இறைமையுள்ள நாடு என்ற அடிப்படையில் எந்த ஒரு முடிவையும் நாமே மேற்கொள்வோம் என அரசு மீண்டும் எடுத்துரைத்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் மாநாடு நேற்று முற்பகல் அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர்
தலைவர், அமைச்சரவை பேச்சாளர், ஊடகத்துறை அமைச்சருமான கெஹலிய ரம்புக்வெல்லவிடம் இலங்கைக்கு எதிராக வாக்களித்த நாடுகளின் உறுப்பினர்கள் உள்ளடங்கிய நவநீதன் பிள்ளையின் ஐநா குழு ஒன்று இலங்கைக்கு வர உள்ளது என அறிய முடிகிறது. இது குறித்து அரசின் நிலைப்பாடு என்னவாக உள்ளது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் பொதுநலவாய நாடுகளின் பாராளுமன்ற மாநாடு அடுத்த மாதம் கொழும்பில் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. பொதுநலவாய நாடுகளின் 58வது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாநாடு எதிர்வரும் மாதம் கொழும்பில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றத்திற்கான கொள்கைகளை பலப்படுத்தல் என்ற துணிப்பொருளில் நடைபெறவுள்ள இந்த மாநாடு கொழும்பு வண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தகவல் ஊடகத்துறை அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய நாடாளுமன்ற சபாநாயகர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக வைத்திய வரையாகிய நிவசிட போம்பு கெசிமட்ட இறைவர் ரட்டபுரா ரோஹல்வல அது வைத்திய வார்ஜன என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய திவ இன வெளிவந்துள்ளது. வைத்தியரின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இன்று வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதாக இன்றைய பிரதான செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை மருத்துவ சபையின் வைத்திய அதிகாரி ஒருவரின் வீட்டின் மீது கைக்கொண்டு வீசப்பட்ட சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் இந்த பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ள உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் நவீன் சொய்சா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை கண்டித்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரிகள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. தேசிய வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரிகள் ஆரம்பித்துள்ள இந்த அடையாள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நேற்று வெளிநோயாளர் பிரிவிற்கு சிகிச்சை பெற வந்த நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். இந்த நிலையில் இன்றைய தினம் வைத்திய அதிகாரிகளின் பகிஷ்கரிப்பு தொடர்வதாகவும் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்திய அதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்வதாகவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர சுவாதீனவ ராஜகாரி கல நோய்க்கு நிசா இல்லா அஸ்வனமா என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. சுயாதீனமாக பணிகளை செய்ய முடியாததால் ராஜினாமா செய்வதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சுயாதீனமாக பணியாற்ற முடியாததால் பதவி விலகுவதாக கொழும்பு பங்குச்சந்தையின் தலைவர் தில கருணாரத்ன தெரிவித்துள்ளார். பங்குச்சந்தையை சீரழித்த சிலரினால் தனக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவதாகவும் நிதி அமைச்சின் ஊடாக தனது ராஜினாமா கடிதத்தை இன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதாகவும் தில கருணாரத்ன தெரிவித்துள்ளார். பங்குச்சந்தையை சீர்குலைக்கும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டால் தொடர்ந்தும் பதவி வகிப்பதில் அர்த்தமில்லை எனவும் சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஓர் பின்னணி உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் தில கருணாரத்ன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி விதுலி சேவைக்கு அங்கே வேடவார்ஜனை அவசான் சாக்காச்சாவிதி ஏக்கங்கதாவியாக் என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. மின்சார சபை ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு முடிவுக்கு வந்தது. பேச்சுவார்த்தையில் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அத்துடன் வைத்திய சபா சாமாஜிக வைத்தியவர் ரணசிங்கே நிவசட போம்ப கசலா என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினரின் வீட்டின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளிவந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாடளாவிய ரீதியில் மருத்துவர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவது குறித்த ஒரு செய்தியையும் லங்கா தீப அதன் முன்பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டுள்ளது. அத்துடன் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் சில குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் பாரிய பிழைகள் நிகழவில்லை எனவும் ஒரு சில சிறிய தவறுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை பிரதிபடுத்த தேவையில்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்ததாகவும் ஒரு செய்தியை லங்கா தீப அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தின மலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி ஊரை காலி செய்துவிட்டு வடகிழக்கு மாநில மக்கள் ஓட்டம், வன்முறை வதந்தி பெங்களூரில் இருந்து ஹைதராபாத்திற்கும் பரவியது என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தின மலர் வெளிவந்துள்ளது. கர்நாடகாவில் தங்கியுள்ள ஆயிரக்கணக்கான வடகிழக்கு மாநிலத்தவர் மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளது என்ற வதந்தி பரவியதால் ஏராளமானோர் பெங்களூரில் இருந்தும் அந்த மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் இருந்தும் தங்கள் மாநிலங்களுக்கு
வீதிகளுக்கு ஓட்டம் பிடித்தனர். இந்த வன்முறை வதந்தி பெங்களூரில் இருந்து நேற்று ஹைதராபாத்திற்கும் பரவியதால் அங்குள்ள வட மாநிலத்தவர் மத்தியில் பீதி உருவானது. அசாம் மாநிலத்தில் நடந்து வரும் இன கலவரத்தை கண்டித்து மும்பையில் நடந்த போராட்டத்தில் 2 கொல்லப்பட்டனர். புனேயில் வடக்கு கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த 10 மாணவர்கள் தாக்கப்பட்டனர். இந்த மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பெங்களூரிலும் வசித்து வருகின்றனர். இவர்களில் பலர் கல்லூரி மாணவர்கள். சிலர் ஐடி நிறுவனங்களிலும் சிலர் கட்டுமான நிறுவனங்களிலும் பணி செய்து வருகின்றனர். இவர்கள் மீது தாக்குதல் நடக்கலாம் என்ற வதந்தி காரணமாக புதன்கிழமை மாலையில் பெங்களூரில் பரபரப்பு ஏற்பட்டது. ஏராளமானோர் அவசரமாக சொந்த மாநிலம் செல்ல பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனில் குவிந்தனர். வழக்கமாக புதன் அன்று இரவு 11:30 மணிக்கு புறப்படும் பெங்களூர் ரயில் முழுவதுமாக நிரம்பி விட்டதால் மேற்படி டிக்கெட் வழங்க ரயில்வே நிர்வாகம் மறுத்தது. கூட்டத்தினரின் வேண்டுகோளுக்கு இணங்க 2 சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் ஒப்புக்கொண்டதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். வட கிழக்கு மாநில மக்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை, பீதியை கிளப்பினால் கடும் நடவடிக்கை என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களுக்கு நாட்டின் பிற பகுதிகளில் எவ்விதமான அச்சுறுத்தலும் இல்லை. தாக்குதல் நடத்தப்படுவதாக பீதியை கிளப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் சுனில்குமார் ஹிண்டே எச்சரித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூர் நகரிலும் மகாராஷ்டிரம் மற்றும் ஆந்திர பிரதேசங்களிலும் வசிக்கும் வட கிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக புதன்கிழமை புரளி கிளம்பியது. இந்த வதந்தியால் பெங்களூரில் இருந்து புதன்கிழமை இரவு 5000க்கும் மேற்பட்ட வடகிழக்கு மாநில மக்கள் ரயில்களில் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பினர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் சுனில்குமார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே பீதியை கிளப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர விவசாயிகளுக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஜெயலலிதா என்ற தலைப்பிலும் 22-23 வங்கி ஊழியர் ஸ்ட்ரைக் என்ற தலைப்பிலும் இன்னும் ஒரு செய்தியும் தினமணி பத்திரிகையின் முன் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.